தயவு பாகம் 106 அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம் திரு அருட்பா 6ஆம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரைவிளக்கம். உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. அகவல் வரிகள் 1049 1050. பரமரகசியம் பகந்தனதுளத்தே வரமுற வளர்த்து வயங்கு சர்க்குருவே. பரமரகசியம் பகந்தனதுளத்தே வரமுறை வளர்த்து வயங்கு சர்க்குருவே. உரைவிளக்கம். பிரம்மம் என்றதை ஒளி என கண்டோம். இங்கு பரமம் என்பது உயர்வு அல்லது மேலான தன்மையாம். பிரம்ம ஜோதியின் மேன்மை இயல்பு என்ன எனில் சச்சிதானந்தமே ஆகும். பரபிரம்மம் சச்சிதானந்த மயமானது என்று அறிவிக்கப்படுகின்றது. பிரம்மஜோதியின் இயல்பு தெளிவருளாத ஒன்றாகும். அக்காட்சி நிலை உற்றோர் அதிலே பரவசப்பட்டு இன்ப போதையில் ஆழ்ந்து மறைந்து போகத்தான் முடிந்ததாம். இந்த பரநிலையில் வெளியான பரமஜோதி சச்சிதானந்தமாய் தெளியப்பட்டதால் அந்த ஒளியை உளத்தில் கொண்டு பற்றற வாழ்கின்ற போது ஒருமையுற்று உள் நிலவும் போதெல்லாம் சொல்லறிய இன்பம் ஏற்பட்டு வந்தது. இன்பம் தோன்றியதும் நிலவியதும் அற்ப காலமே ஆகும். ஏனெனில் அந்த அகநிலை நீங்கி புற வாழ்வுக்கு வரும்போது அந்த இன்பானுபவமும் மறைந்து முடிவில் உடல் நீக்கத்தால் ஒழிந்தே போய்விடுகின்றதாம். இப்படியான சச்சிதானந்த அனுபவம் என்றும் மறைவுற்று ஒழியாது வயங்க அல்லது விளங்கி கொண்டிருக்கவே நம் சர்க்குரு அருட்சர்க்குரு வரம் தருகின்றார். வரம் அருளி வாழவும் வகை செய்கின்றார். அடுத்து அகவல் வரிகள் 1051 1052. சிவரகசியமெல்லாம் தெரிவித்தனக்கே நவநிலை காட்டிய ஞான சர்க்குருவே. சிவரகசியமெல்லாம் தெரிவித்தனக்கே நவநிலை காட்டிய ஞான சர்க்குருவே. உரைவிளக்கம். பரபிரம ரகசியம் மனிதனுக்கு சச்சிதானந்த உண்மையை தெரிவித்தது. அந்த இன்பானுபவம் ஏகதேசம் விளங்கி மறைவதாகவும் உணர்ந்தோம். அது நீடித்தற்கு சர்க்குருவின் துணை வேண்டியுள்ளதை அறிந்தோம். அந்த சர்க்குரு ஆறாகத்தான் இந்த சிவரகசியம் தெரிவிக்கப்படுகின்றது. முன்கண்ட சச்சிதானந்த ஜோதியை நாம் அது என்ற பொய்ப்பாவனையாலே அடைந்துவிட முடியாது. அப்படி பாவித்த வேதாந்தி அந்த அனுபவத்தில் விளங்காது மருள் மயக்கோடு ஒழிந்தான். அந்த ஜோதியை இப்பொழுது சச்சிதானந்த சிவமாய் காண்கின்றவன் அதன் அருளால்தான் அதுவாக முடியும் என்று அறிந்து அருள் அடையுமாறு பல வகையிலும் போற்றி வழிபட்டு வந்தான். அந்த வழிபாட்டில் ஆழ்ந்தவன் புற உலக வாழ்க்கை பாட்டை ஏற்காது உள்ளொளியில் இன்ப உணர்வோடு ஆழ்ந்து அப்படியே அடங்கி
இரண்டர கலந்து போனான். இதுவே சைவபதியாம் சிவம் அருளிய முடிவு ஆகும். மேற்படி சிவானந்த ரகசியத்தை நம் வள்ளலாருக்கு வெளிப்படுத்திய ஞான சர்க்குரு அகஞான சபையில் ஒளிர் அருட்பெருஞ்சோதிபதியே ஆவார். இந்த அருட்பெரும்பதி இவர்க்கு கடவுள் ஜோதியின் நவநிலை உண்மையை பிரணவமாகிய அருள் நிலை விளக்கத்தையெல்லாம் காட்டிக் கொடுக்கின்றார். இந்த ஞான குரு இவரை அந்த சச்சிதானந்த சிவத்தில் கலந்து போகச் செய்துவிடவில்லை. மாறாக அந்த சச்சிதானந்த சிவத்தையே நிறை அருளின்ப வடிவொடு இவரில் கலந்து என்றும் விளங்கச் செய்துவிட்டுள்ளார். இதனால் இந்த ஞான சர்க்குருவின் உயர்வும் சிறப்பும் நன்கு விளங்குகின்றதாம். அடுத்து அகவல் வரிகள் 1053 1054. சத்தியல் அனைத்தும் சித்தியல் முழுதும் அத்தகை தெரித்த அருட்சிவகுருவே. சத்தியல் அனைத்தும் சித்தியல் முழுதும் அத்தகை தெரித்த அருட்சிவகுருவே. உரை விளக்கம். இப்போது உண்மை குரு அருட்சிவகுருவாக திகழ்கின்றார். இக்குரு இங்கு சத்தின் இயல்பையும் சித்தின் இயல்பையும் முழுமையாக மிக தெளிவாக விளங்கச் செய்து அருள்கின்றாராம். இந்த அருட்குருவாலே தான் அந்த விளக்கத்தை நாமும் சிறிது கண்டுகொள்ள முடிகின்றது. அந்த சத்து சித்து இயல்களை சற்று அருட்ஜோதியில் காண்பாம். சத்து என்பது அழிவற்று என்றென்றும் உள்ள இறை உண்மை நிலையாகும். அது அகண்டமாக பெருவெளி நிலைமுற்றும் சற்றும் இடையீடு இன்றி நிரம்பி உள்ளதாம். இது அனாதி உண்மை நிலையாகும். இதிலிருந்தே யாவும் தோன்றுவதும் அடங்குவதுமாய் உள்ளனவாம். அடுத்து சத்து என்ற சொல்லில் இந்த உண்மை நிலை முற்றும் அடங்கி விரியும் தன்மையெல்லாம் கொண்டுள்ள கருத்தையும் காண்கின்றோம். சத்து என்பது இச் ப்ளஸ் ஆ, இத்து ப்ளஸ் உ என விரிந்து இச் அத்து சத்து ஆகி தகராகாச வெளி முழுவதும் நிரம்பிய ஒளியை சுட்டுகின்றதாம். அப்படியுள்ள அதிலிருந்து தகர மெய்ப்பொருளே உகர ஐந்தியல் சக்தியால் பிரபஞ்சம் முழுவதுமாகி விளங்கும் நிலையையும் உணர்த்துகின்றதாம். இதனால் சத்தே சித்தாக விரியலாகின்றதை காண்கின்றோம். சத்தாய் உள்ள இறை ஒளியின் இயல்பு சித்து விளக்க காரணமாயும் உள்ளதாம். இனி சித்து என்பதை தெளிவாம். இதனை இயற்கை விளக்கம் என்கின்றனர். வெற்று ஒளிமயமாய் இருந்தால் அதன் இயலும் செயலும் விளைவும் பயனும் வெளிப்படுமாறு இல்லையாம். அப்படி வெளியாதல் பொருட்டே அந்த சத்து பொருள் ஐந்தியல் பிரபஞ்சம் அனைத்துமாக தோற்றியுள்ளதாம். இத்தோற்றி விளங்கும் நிலையே சித்து எனப்படுகின்றதாம். இந்த சித்தின் விளக்கம் முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டின் திருவருள் உண்மையை கொண்டுதான் அறிய முடியும். பிரபஞ்சம் முழுமையும் சித்தின் விளக்கமே ஆகும். தோற்றியவற்றில் பொருளும் செயலும் அறிவும் அனுபவமும் முடிவில் அருளையே வெளிப்படுத்தியும் உள்ளதாம். ஆகையால் அருள் விளக்க அனுபவமே சித்தின் முடிவாக இருக்கின்றதாம்.
அருள் சித்தின் அனுபவம்தான் ஆனந்தம் அல்லது இன்பம். அந்த அருட்சித்து விளக்கப் பொருளே அருட்சிவகுருவாக தோன்றி அருள் இன்ப வாழ்வை கூட்டி வைக்க உள்ளதாம். அடுத்து அகவல் வரிகள் 1055 1056. அறிபவையெல்லாம் அறிவித்தென்னுள்ளே பிரிவர விளங்கும் பெரிய சர்க்குருவே. அறிபவையெல்லாம் அறிவித்தென்னுள்ளே பிரிவர விளங்கும் பெரிய சர்க்குருவே. சத்தாகிய குருதான் சத்குரு எனவும் சர்க்குரு எனவும் விளங்குவது. பெரிய சர்க்குரு சிறப்பும் பெருமையும் எவ்வுலகத்து எவ்வவர்க்கும் உண்மை குருவாய் என்றென்றும் விளங்கி கொண்டுள்ள சச்சிதானந்த பரமே இந்த குருமகா சந்நிதானமாக போற்றி கொள்ளப்படுவதாம். இந்த குரு நமது அறியா பருவத்திலிருந்தே நமக்கு தேவையான விளக்கத்தை அப்போது அப்போது தெரிவித்து தெளிவுபடுத்தி மேல்நிலைக்கண் ஏற்றி கொண்டு வருகின்றார். அனுபவ நிலையே மேல்நிலையாம். பேரருட் பெருங்குரு ஒருவரே யாவருக்கும் உரியராக உள்ளிருந்து விளங்கி கொண்டுள்ளார். இவர் பிரிவர விளங்குகின்றதாக குறிக்கப்படுகின்றது. பிரிவர என்றதை பிரிவு இல்லாதிருத்தல் என்று பொருளாக்கி கொள்ளக்கூடாது. ஏனெனில் உண்மையில் உள்ள கடவுள் ஒருவரே யாவுமாய் விளங்குகின்றதினால் அவரென்றும் குருவென்றும் நாம் என்றும் வேறு வேறான நிலைகள் பிரித்து அறிதற்கு இல்லை என்பது நிச்சயம். இதனால் நமது பெருங்குருநாதர் நமக்கு வேறாக இல்லாதும் நாம் என்றும் அவர் என்றும் இரண்டும் கூடி உடனாய் இல்லாதும் இரண்டற்ற ஒரு பொருளே அவராய் நாமாய் உள்ளதை உணர்த்தவே இந்த பிரிவர என்ற சொற்றொடர் பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளதாம். பிரிதாகிய வேறு ஒன்று இல்லாத நிலையை சுட்டுவதாய் கொள்ளல் வேண்டும் என்பது குறிப்பு. அடுத்து அகவல் வரிகள் 1057 1058. கேட்பவையெல்லாம் கேட்பித்தனுள்ளே வேட்கையின் விளங்கும் விமல சர்க்குருவே. கேட்பவையெல்லாம் கேட்பித்தனுள்ளே வேட்கையின் விளங்கும் விமல சர்க்குருவே. உரை விளக்கம். வேதாந்தம் ஓதியும் வேட்கை விட்டிலார்க்கு உண்மையான மெய்ஞான குரு கிடைப்பது அருமையாகும். உள்ளத்தில் தயவும் பரோபகாரச் செயல் புரிதல் விளங்காதும் சர்க்குருவை தேடிக்கொண்டு சகமீது பலவிடத்தும் பலகாலும் அலைந்து அலைந்து சோறுகின்றவர்கள் பலர். இவர்களுக்கு குருவாய் வாய்ப்பவர்களும் தம் உள்ளொளியில் நிலைத்து அதுவாக விளங்காத வேட்கையாளர்களாகவே இருக்கின்றார்கள். நம் உள்ளொளிர் குரு விமல சர்க்குரு ஆவர். விமலம் நிமலம் அமலம் என்ற 3 சொற்களின் பொருள் அருளால் விளங்கும் நிலை விமலம் ஆகும். இது அருட்குருவுக்கு ஆம் நிலை. அடுத்து நிமலம். நிமலம் என்பது மலம் இருந்து நீக்கப்பெற்ற நிலை. இது பக்குவ மனித நிலை. அடுத்து அமலம். அமலம் என்பது மலம் என்பது
ஒருபோதும் இல்லாத பரம்பொருள் நிலை. கடவுள் அருள் ஒளி உருவோடு நம்மில் எழுந்தருளும்போது அருட்குரு என விளங்குகின்றார். இந்த குரு நம் பெருமானின் உள்ளத்தில் வேட்கையின், அதாவது வேட்கை அல்லது இச்சை இல்லாது விளங்குகின்றாராம். அயலான குருக்கள் பலரும் அவா மாசுடைய மல சகிதர் ஆவர். அவர்கள் வெளியிடுவன எல்லாம் உண்மை ஆகாது. குரு அருள் ஒளி வடிவாய் இருத்தலின் அவரது விளக்கமும் சுத்த அருள்மயமாய்த்தான் இருப்பதாம். இந்த அருட்குரு உள்ளிருந்து அறிந்தும் அறியாத கேள்விகளை கேட்கச் செய்து, இந்த அருட்குரு உள்ளிருந்து அறிந்தும் அறியாத கேள்விகளை கேட்கச் செய்து பிறரிடத்தில் கேளாமலே அக்கேள்விகளுக்கு விடையை உள்ளத்தில் தானே தெளிவாய் தெரிந்து கொள்ளச் செய்கின்றார். ஓதாது உணரச் செய்ததும் இந்த அகநின்று ஒளிர் அருட்குருவே என்பதும் உண்மை ஆகும். அடுத்து அகவல் வரிகள் 1059 1060. காண்பவையெல்லாம் காட்டுவித்தெனக்கே மாண்பதம் அளித்து வயங்கு சர்க்குருவே. காண்பவையெல்லாம் காட்டுவித்தெனக்கே மாண்பதம் அளித்து வயங்கு சர்க்குருவே. உரை விளக்கம். மாண்புடைய பெருநிலையில் சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கும்படி அருள் பாலித்துள்ளார் அகம் வளர் அருட் சர்க்குரு. இந்த உயர்நிலைக்கு ஏற்றி வைக்கும் முன்பு எவ்வளவோ காலம் நம் உடன் இருந்து மெய் அனுபவத்தின் பொருட்டு புறத்தும் அகத்தும் காணத்தக்கவைகளையெல்லாம் காலத்தே காட்டி காட்டி தெளிவு செய்துவிட்டுள்ளார். நேரடியாக காணாது சிலவற்றை எவ்வளவுதான் சொன்னாலும் சிந்தித்தாலும் உள்ளபடி அறிந்து கொள்ள முடியாதாம். அப்படிப்பட்டதை காட்டித்தான் விளக்கம் செய்தல் வேண்டும். சிலவற்றை புறநிலை காட்சியால் கண்டாலும் உண்மை விளக்கத்தை தெரிந்து கொள்ள முடியாதாம். அப்படிப்பட்டதையும் மெய்யறிவு கண்ணால் கண்டுகொள்ளச் செய்கின்றார் மெய்ஞான குரு. இப்படியாக கண்டு தெளியத்தக்கது எல்லாம் சிறிது சிறிதாக புலக்கண்ணுக்கு காட்டியும் மனக்கண்ணுக்கு தோற்றுவித்தும் அருள் ஞானக்கண்ணிற்கு உணர்த்தியும் அனுபவமுறச் செய்கின்றார் நம் சர்க்குரு மணி. இந்த அனுபவத்தால் ஏற்படுகின்ற வாழ்வுதான் மிக சிறந்தது, உயர் பதநிலையாக உரைக்கப்படுவது. இந்த பதவிக்கு ஏற்றி வாழ்விக்கின்றார் நம் உண்மை குரு. உலகியல் பதவிகள் எவையும் இதற்கு சிறிதும் ஈடாகாது. அடுத்து அகவல் வரிகள் 1061 1062. செய்பவை எல்லாம் செய்வித்தெனக்கே உய்பவை அளித்தெனுள் ஓங்கு சர்க்குருவே. செய்பவை எல்லாம் செய்வித்து எனக்கே உய்பவை அளித்தெனுள் ஓங்கு சர்க்குருவே. உரை விளக்கம். உள்ளத்திலே எப்போதும் விளங்கிக் கொண்டே இருக்கும் சர்க்குரு மிக மேலான நிலைக்கு ஏற்றி கொண்டுள்ளார். செயலோடு திகழ்கின்றதை உணர்த்தவே குருவை ஓங்கு சர்க்குரு என்கின்றார். இவர் ஒரு கணமும் ஓய்ந்திருப்பதே இல்லை. சதா அருட்செயலால் நம்மை விழிப்போடும் செயலோடும் விளங்கச் செய்து நித்யானந்த வாழ்வில் நிலைவரச் செய்கின்றாராம் அந்த ஓங்கு சர்க்குரு. நம் வள்ளலார் எப்பொழுதும் வீண்போது போக்குவதே இல்லை. பயனில்லா செயலில் ஈடுபட்டிருப்பதும் இல்லை. ஏதேனும்
ஜீவதயா செயலில்தான் இருப்பார். திருவருளே இவருக்கு உதவி இங்கனம் கையறவில்லாது கருணைச் செயலோடு விளங்கச் செய்துள்ளது. இதுவே இவரை உய்யச் செய்துள்ளதாம். இதனால் இவரை காணவும் அருள் பெற்று உய்யவும் விளைவோர் ஒருமையும் தயவும் நீங்காது பணி மேல் கொண்டு வாழ்வதுதான் வழி. தயவு செயல் புரியாது வெற்று நினைப்பாலும் வேண்டுகையாலும் அழுகையாலும் தொழுகையாலும் இவரை கண்டடைய முடியாது. இவரே இன்று நம் உள்ளோங்கு சர்க்குருவாக இருந்து உய்விக்க உள்ளார் என அறிய வேண்டும். தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.